பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை S-400 என்ற ஏவுகணை மூலமாக இந்தியா தகர்த்திருக்கிறது. தரையிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை S-400 ஏவுகணை மூலமாக இந்தியா தாக்கி அழித்திருக்கக்கூடிய அன்னை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், ஒரே நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய ஆயுதங்களை S-400 ஏவுகணை மூலமா இந்தியா முறியடித்திருக்கிறது. விவரங்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல S-400 ஏவுகணை மூலமாக இந்த பதில் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிய வருகின்றது. இந்த S-400 என்ற இந்த ஆயுதம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சிறிதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரஷ்யாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். 1990களிலிருந்தே இது தயாரித்து அதற்கான பணிகள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தாலும் கூட 2007ஆம் ஆண்டிலே தான் இது முழுமையாக ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இது வெளியிலே வந்தது. இது ரஷ்யாவின் பிறகு இது விற்பனைக்கு கொண்டு வந்த போது அதனை முதலில் பெற்ற ஒரு நாடாக இந்தியா தான் இருக்கிறது. இந்தியா அந்த ஆயுதத்தை வாங்கிய பிறகு பல்வேறு நாடுகள், சவுதி அரேபியா, துருக்கி போன்ற பல நாடுகள் அந்த நாட்டிடமிருந்து இந்த ஆயுதத்தை வாங்கியிருக்கிறார்கள். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், இது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட பல ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. குறிப்பாக தரையிலிருந்தே வானில் இருக்கக்கூடிய இலக்கை குறிப்பார்த்து தாக்கக்கூடிய அந்த வல்லமை கொண்டது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரே நேரத்தில் 80 இலக்குகளை குறிவைக்கக்கூடிய இந்த S-400 என்ற அந்த வல்லமை கொண்ட ஆயுதத்தை கொண்டு பாகிஸ்தானுடைய அந்த ஆயுதங்கள், அவர்களுடைய அந்த ராக்கெட் லான்ச்சர்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டிருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறையின் மூலமாக செய்திக்குறிப்பின் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். S-400 சுதர்ஷன் சக்ரா ஏவுகணை மூலமாக இந்த தாக்குதலானது நடைபெற்றிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கின்றது. இந்த அமைப்பு என்பது ஒரு சில நாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராணுவ கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதமாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஆயுதம் இந்திய ராணுவத்தினர் வாங்கி இதற்கு முன்பே முறையான பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். எதிரி நாட்டிலிருந்து எதிர்பாராத அந்த வான் தாக்குதல் நடைபெற்றால் அதனை எப்படி தடுக்க வேண்டும், எதிரி நாட்டிலிருந்து அந்த வான் தாக்குதல் நம்முடைய பூமியில் படுவதற்கு முன்பு வானிலேயே தகர்த்தெறிவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக இது பார்க்கப்படுகின்றது. அதைத்தான் நாம் திரையில பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய எந்திரம் போல இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். S-400 சுதர்ஷன் சக்ரா ஏவுகணை மூலமாக இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடும் விதமாகவும் அவர்களுடைய ஆயுதங்களை, அவர்களுடைய அந்த ராக்கெட் லான்ச்சர்கள் போன்ற அமைப்புகளை தாக்கி அழிப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் நம்முடைய ராணுவம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது.